ஹலோ கைஸ், இன்றைக்கி வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வைக்க மறந்துட்டேன். ஸோ ஏர்லி மார்னிங் 5 மணிக்கு எழுந்திரிச்சு ட்ரை ஃப்ரூட்ஸ் ஊற வச்சுருந்தேன். அப்புறம் வந்து நாள் நைட்டே வந்து கொள்ளு வந்து சோக் பண்ணி வச்சுட்டேன். அதில் உள்ள தண்ணியை வடிகட்டியாச்சு. போய் மறுபடியும் நான் படுத்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தா 7 மணிக்கெல்லாம் அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிச்சு. என்ன டிஷ்வாஷர் போட்டு விட்டு வந்தேன். அந்த டிஷ்வாஷருக்குள்ளே தண்ணி தேங்கிடுச்சு. அதுக்கப்புறம் அதெல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துட்டு பாத்திரத்தெல்லாம் எடுத்து அடுக்கி வச்சேன். எப்போல்லாம் எனக்கு ஏதாவது சாப்பிட்ணும் போல் இருக்கோ அப்போல்லாம் அந்த ஊற வச்ச கொள்ளு எடுத்து சாப்பிடுவேன் கொஞ்சம் கொஞ்சமாக. டெய்லி வந்து ஸ்கின் கேர் ரொட்டீன் சிடிஎம் ஃபாலோ பண்ணுறதுனால கொஞ்சம் ஸ்கின் வந்து அந்த ஹைப்பர் பிக்மெண்டேஷன்லாம் ரிமூவ் ஆகிருக்கு. அந்த டார்க்னஸ்லாம் போய் நார்மலுக்கு வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, ஒரு 9:30 மணி போல் என் ஹஸ்பண்ட்க்கும் எனக்கும் ஒரு சூப்பரான ட்ரை ஃப்ரூட் மில்க் ஷேக் வித் ஆப்பிளோடு போட்டு அதுதான் பிரேக்ஃபாஸ்ட் எங்கள் 2 பேருக்கும் ஒரு 9:30-10 மணி போல் குடித்தோம். அண்ட் மத்தியானத்துக்கு வந்து எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பும் கொஞ்சோண்டு கேபேஜ் பொரியலும் பண்ணலான்ட்டு பாசிப்பருப்பு போட்டு கேபேஜ் பொரியல் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு பேனில் வந்து வெந்தயம், சீரகம், அப்புறம் பூண்டு எல்லாமே போட்டு வெங்காயம், மல்லி, மிளகா, அப்புறம் வந்து தக்காளி, தேங்காய் எல்லாமே போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் இதை எடுத்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. இது வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் செய்வாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்க வீட்டு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புனா எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அவங்க குக்கரில் வச்சு செய்வாங்க. அண்ட் தென் இதை வந்து கத்திரிக்காவை நல்லா வதக்கிட்டேன். இதை பேஸ்ட்டும் அரைச்சிட்டேன். புளி ஊற வச்சுட்டேன். ஒரு குக்கரில் வந்து ஆயில் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பேஸ்ட்டை இது போட்டுட்டு மஞ்சத்தூள், ஒரே ஒரு ஸ்பூன் சாம்பார் பொடி போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு, புளி குழம்புக்கெல்லாம். அதுக்கப்புறம் எண்ணெயில் பொரிச்சு எடுத்த கத்திரிக்காவை எடுத்து போட்டு புளியை வடிகட்டி ஊற்றிட்டு குக்கரில் ஒரு 3 விசில் விட்டுட்டோம், உப்பு போட்டு எல்லாம் பண்ணிவிட்டு. அதுக்கப்புறம் இன்றைக்கி ஆதிஷ் மயனை வந்து குளிப்பாட்டணும். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெயில் இருந்துச்சுன்னு சொல்லி வாரத்தில் எப்படியும் ஒரு 4 நாள் குளிப்பாட்டிடுவோம். ஸோ இன்றைக்கி குளிப்பாட்டி அவனுக்கு பால் கொடுத்து தூங்க வச்சாச்சு. சாப்பாடெல்லாம் ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சுட்டேன். ஸோ இதுதான் லஞ்சுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு அண்ட் கேபேஜ் பொரியல். ஈவினிங் ஒரு 5:30 போல் இந்த மாதிரி பச்சை பயிரை தாளித்து அப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு ஒரு காஃபி போட்டு கொடுத்துட்டு இதுதான் என்னோடய டின்னர் இன்றைக்கி. இதுதான் என்னோடய டயட் ரொட்டீன். இதனால் நான் 1 வீக் இந்த வாரத்தில் 2.5 கிலோ பக்கம் குறைஞ்சிருக்கு. அண்ட் நல்லா வந்து இன்ச் லாஸ் ஆகுது. பிகாஸ் நான் வந்து ஈவினிங் 6:30க்குள்ளே சாப்பாடே முடிச்சிட்றேன், டின்னரே முடிச்சிட்றேன். ஸோ வந்து நல்ல வெயிட் லாஸ் ஆகுது.